அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கே.பி. முனுசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பின்படி ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவார் என்ற செய்தி இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளில் தோல்வியடைந்ததற்கு பிறகு தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளின் வீரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது 40 தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததற்கு என்ன காரணம்? அதிமுகவின் தொண்டர்கள் தலைமையின் பேச்சை கேட்பதில்லையா? அதற்கு யார் காரணம்? இடையில் யார் இருக்கிறார் என்ற பல்வேறு சந்தேகங்களும் கடந்த 3 வாரங்களாகவே எழுப்பப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் முன்னாள் அமைச்சர்கள் சீராக தங்களது வேலைகளை செய்யவில்லை. அனைத்து தரப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி மட்டும்தான் பேசுகிறார்களே தவிர ஒட்டுமொத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் மேலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தங்களது பங்களிப்பை முழுமையாக செயல்படுத்தவில்லை. கே.பி. முனுசாமி அவர்கள் சரியான வழித்திட்டத்தை கொடுக்கவில்லை என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக பெரிய அளவில் பூகம்பமாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மாவட்டம் ரீதியாகவும் தொகுதி ரீதியாகவும் தங்களது ஆதரவாளர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்த நிலையில் கே.பி. முனுசாமி அவர்களது செயல்பாட்டின் காரணமாகத்தான் தோல்வியடைந்தோம் என்று நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மாவட்ட செயலாளர்களது கூட்டத்தின் பொழுது தங்களது கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கே.பி. முனுசாமி அவர்களுக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது கடைசியாக அவரை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவின் தலைமை அவரை கட்சியிலிருந்து நீக்கும். ஏற்கனவே பன்னீர்செல்வம் அணியில் இருந்தவர் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தார். அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவை தெரிவித்தார். தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியிலேயே இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.